Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹோம்மேட் டோனர் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த டோனரோட பெனிஃபிட்ஸ், அது எப்படி யூஸ் பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். நம்ம டோனர் செய்யறதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து க்ரீன் டீ எடுத்திருக்கேன். அதோட லீஃப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட க்ரீன் டீ பேக் இருந்தால் அதில் 2 எடுத்துக்கோங்க. பவுடர் இருந்தாலும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது 1 கிளாஸ் வந்து வாட்டர். இது வந்து பியூரிஃபை வாட்டராக இருக்கணும். நார்மல் டேப் வாட்டராக இருக்கக்கூடாது. உப்பு தனியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து நல்லா ஒரு ஃபில்டர் வாட்டராக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து 1 கிளாஸ் வாட்டர் எடுத்துருக்கோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க க்ரீன் டீ லீஃபையும் இதில் ஆட் பண்ணுறேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுருங்க. அதோட எசன்ஸ்லாம் இறங்கணும். ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா அதோட எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு இதை ஃபில்டர் பண்ணி வாட்டரை மட்டும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட டோனர் ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணணுன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணணுன்னா நீங்கள் இதில் வந்து விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் இது 1 வீக் வரைக்கும் டெம்பரேச்சரில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கிறேன். உங்ககிட்ட எந்த பாட்டில் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து டோனரோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். டோனர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கின்ல வந்து பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சுருக்கிறதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சிடிஎம் ரொட்டீனில் வந்து இது நமக்கு செகண்ட் ஸ்டெப்பாக இருக்குது. சிடிஎம் ரொட்டீனா என்னன்னு தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பாருங்கள். நான் சிடிஎம் ரொட்டீனில் என்னன்னு ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். இந்த டோனர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதில் க்ரீன் டீயில் செஞ்சனால நம்மளோட ஆக்னியெல்லாம் இது நல்லாவே வந்து நமக்கு குறைக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் நைட் 3 நேரம் நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 3 பம்ப் முன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. இது மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஆக்னி எல்லாமே வந்து க்யூர் ஆயிரும். உங்கள் போர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிரும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த டோனரில் இருக்குது. நீங்கள் வந்து கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த க்ரீன் டீ இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற டீ தூள் கூட எடுத்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். இந்த பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். நம்ம வந்து இது ஃபேஸ்க்கு மட்டும்தான் இன்னும் இல்லை, நீங்கள் உங்களோட முதுகில் வந்து ஆக்னி இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் 3 நேரமும் உங்களோட முதுகில் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட ஆக்னி எல்லாமே க்யூர் ஆயிரும். க்ரீன் டீயில் அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். க்ரீன் டீ மாய்ஸ்சரைசேஷன், க்ரீன் டீ ஃபேஸ் பேக்னு 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற பாருங்கள். இந்த க்ரீன் டீயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கனால நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 மந்த் வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்களும் என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்.